வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நாம் ப்ரீஸை BREEZI அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை ஏஐ அப்படிங்கிற ஒரு டூலை பார்க்க போகிறோம். இது வந்து பியூர்லி ஆன்லைன் டூலு. ஸோ இதில் என்ன சார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். எஸ், இதான் ஒரு ஹோம் பேஜ். இதில் என்னென்னலாம் செய்யலான்னு பாருங்களேன். ப்ரெசன்டேஷன் செய்யலாம், வீடியோ பேசி க்ரியேட் பண்ணலாம், இன்ஃபோகிராஃபிக், இந்த 3 விஷயமும் ரொம்ப சூப்பராக பண்ணலாம். ஸோ வீடியோ க்ரியேட் பண்ணலாம், இன்ஃபோகிராஃபிக் பண்ணலாம், தென் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ப்ரெசன்டேஷனுக்கு என்னென்ன வழியில் பண்ணலாம் அப்படின்னா, பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணலாம், டாக்குமெண்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இது ஏஐ உதவியோடு தான் செய்யுது. ஸோ நாம் இங்கே ஏதோ ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா பிரமாதமான ஒரு ப்ரெசன்டேஷனை அழகாக தயார் செஞ்சு கொடுத்துருவோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் வித் ஏஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். ப்ரீஸை ஏஐ பிரமாதமான ஒரு டூலை, ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம். வகுப்பறையிலே மட்டும் இல்லாமல் மற்ற பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனுக்கும் சரி, அஃபிஷியலாக ப்ரெசன்டேஷனுக்கும் சரி நல்லா பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையான ஒரு, அதுவே அனிமேஷனோட சேர்ந்துருக்கு பாருங்களேன். லோட் ஆகிட்டுருக்கு. லோடாகி முடிஞ்சோன்னா அதுவே காட்டு பாருங்க. ஸோ இப்போ பவர் பாயிண்ட் என்னென்ன மெத்தடில் செய்ய போகுது, என்னென்ன ஹெட்டிங்கில் பண்ண போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் டு நம்பர், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர். நம்ம எதாவது ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் 10 டாபிக் பண்ணியிருக்கு. ரியல் நம்பர் எல்லா நம்பரும் இதில் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு செக் பண்ணி ஏதாவது ஆட் பண்ணணுமா வேணுமா வேண்டாமான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, கிரியேட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. பாருங்கள், கிரியேட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸை ஏஐ இது ஒரு அற்புதமான டூலு. பாருங்கள், க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? இது ஏஐ உதவியோடு தான் செஞ்சிட்ருக்குது. நம்ம என்ன டாபிக் கொடுத்தாலும் இங்கிலீஷில் தான் பண்ண முடியும். அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். தமிழில் என்ன இதில் கொடுக்கல, இங்கிலீஷில் பிரமாதமாக செஞ்சு கொடுக்குது. இதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், தென் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை பிஸ்னஸ் பீப்புள் எங்கேயாவது அஃபிஷியலாக ப்ரெசன்டேஷன் எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துல போய் அழகாக ஆன்லைனில் தான் பண்ண முடியுது. ஆன்லைன் இது வந்து ஆன்லைன் டூல். இது ஆன்லைனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்ட்டல். ரைட், கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றை போட்டு பார்க்குறாங்களா பாரு. ஃபஸ்ட்டு ஸ்லைடு, இது செகண்ட் ஸ்லைடு. நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஒன்று பற்றி அழகாக பண்ணியிருக்கு. ஹோல் நம்பர்னா என்ன, நெக்ஸ்ட் இது எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க, அதுவே இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு. இன்டிஜர்னா என்ன, அதோட நோட்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், எங்கேருந்து வந்தது, அதோட ஹிஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. இரேஷனல் நம்பர்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி. அடுத்து ரியல் நம்பர்னா என்ன, அது எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக அதுவே ஏஐ க்ரியேட் பண்ணி நமக்கு பவர் பாயிண்ட்டை அழகாக கொடுத்துடும் பாருங்கள். கன்க்ளூஷன் கடைசியாக வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான டாப்பிக்கில் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரீஸை ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது? இது டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. இதோட கியூஆர் கோடு ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த கியூஆர் கோடை நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம்னா பாருங்களேன், இங்கே இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ப்ரெசன்டேஷன் போட்டு பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் போட்டு நான் காட்டிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. ஸோ நமக்கு இது வேண்டாம், ஸ்டாப் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஷேர் பண்ண உடனே பாருங்கள், ஷேர் ஆகுது பாருங்கள். யாருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். அல்லது இதோட லிங்க் காப்பி பண்ணிவிட்டு
நாம் எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் ப்ரீஸை ஏஐயில் இருக்கிற முக்கியமான யூசேஜ். இதை வந்து நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணும், டாக்குமெண்ட் கொடுத்தாலும் பவர் பாயிண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான், ஆனால் ஒரு லிமிட் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிமிட்டை தாண்டிட்டா அது ப்ரோவாக மாறிடும், நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான டூல் ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பவர் பாயிண்ட். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.